ஹலோ guys, நான் உங்க கிரிக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி எப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் மேத்யூ ஷாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கார்ல, அவர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பர்னு ஒரு பிளேயரை வந்து ஆஸ்திரேலியா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். நான் பெருசாக இவரை பார்த்தது கிடையாது, ஹானஸ்டாக சொல்லணும்னா. பட் யார் ஓப்பனிங் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேக் ஃப்ரேசர் மெகத். ஸோ ஆமாங்க, மேத்யூ ஷாட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜேக் ஃப்ரேசர் மெகத் தான். ஸோ அவர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நினைக்கிற செமிஃபைனல்ஸ். ஏன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம், ஜேக் ஃப்ரேசர் பக்கம் ஒரு பக்கம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேக் ஃப்ரேசர் மெகத் வந்து இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் பண்ணதில்லை. ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் T20லயும் அந்த டெல்லிக்கு அப்புறம் பெருசாக எதுவும் பண்ணல. பட் செம்ம செம்ம டேலண்ட் கைஸ் அவரு. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ தோணுது, இந்த ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வருண் வந்து பயங்கரமான ஒரு மேட்சப்பா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் என்ன